வணக்கம், வெல்கம் டு சிட்டி நீட் ஜெய். நான் உங்கள் பிரசன்னா. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் வாண்டட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் வீடியோ. நான் என்ன பேச போறேன் அப்படின்னா இந்த வீடியோவில் முதல்ல ஐம் கோயிங் டு ஸ்டார்ட் வித் வாட் இஸ் ஜேஇ. ஜேஇனா என்னது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் என்னது அதை பார்க்க போறோம். தேர்டு பார்த்தீங்கன்னா ஐம் கோயிங் டு டாக் பிரீஃப்லி அபவுட் த சிலபஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் அதை பற்றி பேச போறோம். ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்க் எடுத்தா சார் பாஸு அதை பற்றி பேச போகிறோம். ஃபிஃப்த்து பார்த்தீங்க அப்படின்னா we will see some புக் லிஸ்ட் பார்ப்போம். அதாவது மேத்தமெட்டிக்ஸ்க்கு என்ன புக்கில் தான் யூஸ் பண்ணணும் அதை பார்ப்போம். சிக்ஸ்த்து வந்து பொதுவான விஷயத்தை பேசி வீடியோ முடிப்போம். திஸ் இஸ் த ஃப்ளோ ஆஃப் கண்டென்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கேட்டுருந்தீங்க சார் ஜேஇனா என்ன சார் கேட்டிருந்தீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் we will define or we will see what is JEE. The joint entrance examination is an engineering entrance assessment conducted for admission to various engineering colleges in India. It is constituted by two different examinations, the JEE Main and the JEE Advanced. The Joint Seat Allocation Authority, அதாவது ஜோசா அப்படின்னுவாங்க, conducts the joint admission process for a total of, so இப்போ நீங்க வந்து JEE Main எழுதினீங்க அப்படின்னா you are eligible to apply for all these colleges. So there are 23 IITs, 31 NITs and 18 Indian Institute of Information Technology, அதாவது IIT ன்னு சொல்லுவாங்க. And there are 19 government funded technical institute which is called GFTIs. இந்த IITக்கு மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா after clearing JEE main you need to write JEE advanced. அதெல்லாம் டீடைல்டா நம்ம வீடியோ end of the video பேசுவோம். So if you want to get into these four colleges, you need to write JEE Mains and JEE Advanced. JEE Advanced for IIT and the JEE Mains for JEE Mains is enough for NITs. Okay. So நான் ஏன் சார் IITல படிக்கணும்? Why should I study for JEE? நான் ஏன் மற்ற இன்ஜினியரிங் காலேஜில் படிக்காம நான் ஏன் கஷ்டப்பட்டு JEE பாஸ் பண்ணி why I need to study in those premium institutes? கொஸ்டின் வரும். நான் சொல்லிட்டேன் ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஆஸ்க் யூ 3 questions நான் கேட்குறேன். ஐம் நாட் கோயிங் டு ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னா நான் எதுக்காக JEE படிக்கணும், why should I study in IIT, அதுக்கான கொஸ்டின் ஐம் நாட் கோயிங் டு ஆன்சர். நான் உங்களே ஆன்சர் பண்ண வைக்கிறேன். ஐ லாஸ்ட் 3 questions. நான் உங்கள்கிட்ட 3 questions கேட்குறேன். I'll give you 2 options for all 3 questions. So first question பாத்தீங்க அப்படின்னா if I give you an Android phone and an iPhone, which phone will you choose? நான் உங்ககிட்ட ஒரு சாதாரண phone ஒன்று தரேன், இன்னொரு ஹேண்ட்ல I'll give you on a branded new iPhone, which you will choose? Second question, நீங்க வந்து சென்னை டு டெல்லி போனோம். You have 2 options. One is go by train for 2 days, or you can boat flight for Delhi and you can reach Delhi within 2 hours. Which option you choose? Go by train or by flight? Third option, third question. I'll give you 2 cars. One is a normal car and another is I'll give you Audi or Benz. Which car you will choose? So the 3 questionக்கும் நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ எதனால நீங்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்களோ அதே ஆன்சர் தான் யூ நீட் டு அப்ளை இயர். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will move on to exam pattern. ஸோ பாத்தீங்க அப்படின்னா JEE comprises of 2 papers, paper 1 and paper 2. ஸோ paper 1 பாத்தீங்க அப்படின்னா paper 1 is BTech, Bachelor of Technology, and paper 2 பாத்தீங்கன்னா is for B Arch and B Plan, that is Bachelor of Architecture and Bachelor of Planning. ஸோ அப்போ வந்து சில பேர் வந்து if you wish to study for a Bachelor of Architecture and Bachelor of Planning in some premium institutes like IIT, you prepare for this exam. But I am going to concentrate mainly on BTech தான் என்ன பண்ண போறோம். We are going to concentrate. என்ன பண்றோம் அப்படின்னா I'll just tell you only the exam pattern for B Arch and B Plan and we will discuss BTech in detail. முதல்ல என்ன பண்ணுவோம், we will see the exam pattern for B Arch and B Plan. So B Arch syllabus பாத்தீங்க அப்படின்னா the syllabus பாத்தீங்க அப்படின்னா it has 3 sections. So mathematics, aptitude and drawing test.
ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா 25 questions you need to answer. ஸோ 25 ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க்கு. ஸோ 25 into 4 will be 100. அது 25 questions பார்த்தீங்க அப்படின்னா 10 questions வந்து MCQ, 20 questions வந்து MCQ, 10 பார்த்தீங்க அப்படின்னா நியூமரிக்கல் ஆன்சர் டைப். ஸோ 20 MCQல there is no choice. 10 numerical answer type you can answer any 5. So 20 plus 5 will be 25. Again, aptitude pathina 50 questions carries 200 marks. So 50 into 4 is 200. Sorry, 50 into 4 is 200. And drawing test is 2 questions from drawing. Each carries 50 marks. So total will be 100 marks. So overall you will have 400 marks for B arch. And B plan pathina same pattern. Instead of drawing test, you will have a planning test which consists of 25 questions. Each question carries 4 marks. So you will have 100 marks. So overall you will have 400 marks for B arch and B plan. B arch and B plan. இப்போ நம்ம தலைவருக்கு வருவோம். இந்த தலைவர் தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? We are preparing continuously. We are going to prepare for next 1 year. இவரு தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 BTech. பேப்பர் 1 BTech. So it has 3 subjects: mathematics, physics, chemistry. So each subject is for 100 marks. Overall you will have 300 marks. So அதே பேட்டர்ன் தான் இங்கேயும். So 30 questions உங்களுக்கு இருக்கும். 20 வந்து MCQ, 10 வந்து நியூமரிக்கல் ஆன்சர் டைப். அப்படின்னா அப்படின்னா கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்காது. அந்த நீங்க என்டர் பண்றது வந்து நியூமரிக்கலா இருக்கும். என்டர் பண்ற ஆன்சர் வந்து நியூமரிக்கல் ஆன்சரா இருக்கும். So 10 questions நியூமரிக்கல் வரும். அதுல you can answer any 5. 20 MCQ plus 5 numerical answer type out of 10. So 20 plus 5, you will have 25 questions. 25 need to be answered. 25, each question carries 4 marks. You will have 100 marks. Negative answer, you will have -1 mark. Physics பார்த்தீங்க அப்படின்னா அதே தான். 20 MCQ plus 10 numerical value. The 10 numerical value you can answer any 5. So 20 plus 5 is 25. Again 25 into 4 is 100. Chemistry பார்த்தீங்கன்னா 20 MCQ plus 10 numerical. அதே pattern தான் for all mathematics, physics and chemistry. Overall, you will have 300 marks. So you're going to write exam for 300 marks. So exam pattern புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண போறோம்னா I'm going to discuss about the syllabus for mathematics. I'm going to discuss about syllabus for mathematics. Okay. So first we will see the syllabus for mathematics. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா I have just thrown all the chapters that are included in syllabus. So there are 20 chapters that are in JEE main syllabus. இது பார்த்தோன்னே பயந்துடக்கூடாது. It is just a union of 11th and 12th syllabus that you are studying. அவ்வளவுதான். நீங்க 11thலயும் 12thலயும் என்ன படிக்கிறீங்களோ ரெண்டும் சேர்த்து தான் என்னது சிலபஸ். வேற எதுவும் புதுசாலாம் ஒன்றும் கிடையாது. நீங்க என்ன படிக்கிறீங்களோ அதுதான் வரப்போகுது. ஸோ பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ், வெக்டார் அல்ஜிப்ரா, 3-dimensional geometry, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அண்ட் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், லிமிட்ஸ், கண்டினியூட்டி டிஃபரன்ஷியபிலிட்டி, இன்டெக்ரல் கால்குலஸ், கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ட்ரிகனாமெட்ரி, இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், டிஃபரன்ஷியல் கால்குலஸ், பெர்முடேஷன் காம்பினேஷன், மேத்தமெட்டிக்கல் ரீசனிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, செட்ஸ், ரிலேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ், பைனாமல் தியரம் அண்ட் அப்ளிகேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள், தியரிஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் மிசலினியஸ். மிசலினியஸ்னா இதர அப்படின்னு அர்த்தம். இதர அப்படின்னா விட்டு போன சாப்டர்ஸோ இல்ல இதுல இது கம்பைன் பண்ணி வர கொஸ்டின்ஸோ அப்படிலாம் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஸ்டார் வந்து என்னது அப்படின்னா அப்ராக்சிமேட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தட் கேன் பி ஆஸ்க்டு ஃப்ரம் தட் சாப்டர். ஸோ பேஸ்ட் ஆன் த ப்ரீவியஸ் ட்ரெண்ட்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் படி எத்தனை கொஸ்டின் அந்த சாப்டர்ல இருந்து கேட்கலாம், ஜஸ்ட் ஒரு அப்ராக்சிமேஷன் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா தேர் கேன் பி 2 questions from matrices and determinants. ஷுவரா 2 questions சொல்ல முடியாது. டிபெண்டிங் அப்பான் த லக் அது 3ம் ஆகலாம் இல்ல 1ம் ஆகலாம். வெக்டார் அல்ஜிப்ரா அகைன் 2 questions, 3-dimensional geometry again 2 questions, complex numbers and quadratic equation 2 questions. இது பாத்தீங்கன்னா 5 questions coordinate geometry. Again it will vary. It can be 4 or can be 6. But this is the most number of times that are asked. Inverse trigonometric functions பாத்தீங்கன்னா again 1 question that can be asked. கேட்காமையும் போலாம். ஓகேவா? அதே மாதிரி binomial theorem applications இது எல்லாமே வந்து you can expect 1 question from all these subtopics. And you can see every question carries 4 marks. So 2 into 4 is 8, 2 into 4 is 8. So overall you will have 100 marks. And again there are properties of triangle, theories of equations. Suppose வந்து
இதுல இருந்து கேட்கல அப்படின்னா they will ask from here. இதுல இருந்து கேட்டாங்க அப்படின்னா they will suppose இதுல 4 question ஆக்கி they can ask 1 question from here. ஸோ அந்த மாதிரி எந்த காம்பினேஷன்ஸ்ல வேணா கேட்கலாம். இப்போ இந்த 20 சாப்டர்ஸையும் உங்களுக்கு ஃபுல்லா பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு வியப்பா இருக்கும். நான் என்ன பண்றேன்னா I'm going to split this chapter into 4 parts. நான் என்ன பண்றேன் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸை 4 பார்ட்டா ஆக்கிடலாம், அவ்வளவுதான். Part 1, Part 2, Part 3, Part 4. So Part 1 பாத்தீங்கன்னா we will name as Algebra. Part 1 பாத்தீங்கன்னா we will name as Algebra. Part 2 பாத்தீங்கன்னா we will name as Coordinate and Analytical Geometry. Part 3 பாத்தீங்கன்னா we will name as Calculus. Part 4 பாத்தீங்கன்னா we will name as Vector Algebra, 3D and Miscellaneous. Miscellaneousனா விட்டு போன சாப்டர்ஸ் எல்லாம். So we have splitted this huge syllabus into 4 parts. அவ்வளவுதான். இப்போ அல்ஜிப்ரால பாத்தீங்கன்னா I'm going to add some subtopics. Sets, relations, matrices and determinants, sequence and series, binomial theorem, complex numbers, quadratic equations, probability, permutations and combinations. So I'm going to include those 8 chapters inside algebra. So algebra அப்படின்னா you should have studied these 8 chapters in a fingertip. அந்த மாதிரி வச்சிருக்கணும். அதே மாதிரி I'm going to include these 5 chapters inside coordinate analytical geometry. பாத்தீங்கன்னா straight lines, circles, parabola, ellipse, hyperbola. அதே மாதிரி I'm including these 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 these subtopics inside calculus. It is nothing but differential calculus and integral calculus. So functions, inverse trigonometric functions, limits, continuity, differentiability, applications of derivative, definite integral, indefinite integral, area under curve, differential equations. அதே மாதிரி I'm adding these subtopics inside vector algebra, 3D and miscellaneous. Miscellaneousனா விட்டு போன சாப்டர்ஸ்லாம். So vector algebra, 3D geometry, properties of triangle, heights and distance, trigonometry, reasoning, theories of equations. So அப்போ இனிமேல் உங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் அப்படின்னா உங்களுக்கு இது 4 ஞாபகம் வரணும். இந்த 4 ஞாபகம் வரணும். இந்த 4த்துக்குள்ள you just add some subtopics. So சிலபஸ் வந்து split up பண்ணிடுங்க. So இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will take one question paper. ஒரு கொஸ்டின் நம்பர் எடுத்து இந்த டாபிக்ல இருந்து எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத பார்ப்போம். அதாவது அல்ஜிப்ரால எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, கோஆர்டினேட் அண்ட் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரில எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, அப்புறம் வந்து கால்குலஸ்ல இருந்து எத்தனை கொஸ்டின் வந்திருக்கு, வெக்டார் அல்ஜிப்ரா, 3D அண்ட் ரிமைனிங் சாப்டர்ஸ்ல எத்தனை வந்திருக்குன்றத we will deeply analyze. என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to take one question paper. In particular, I'm going to take January 2020 Maths question paper. January 2020 JEE Maths question paper. என்ன பண்ண போறோம் அப்படின்னா I'm going to take this question paper. என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா you can see January 2020ல வந்து JEE exam is conducted on 7th January, 8th January, 9th January. So 7th, 8th, 9th. இப்போ பாத்தீங்க அப்படின்னா first I have considered only algebra. அதாவது sets, matrices and determinants, sequence and series, binomial theorem, complex numbers, quadratic equation, probability, permutation and combination. So you can see sets and relations 7th January first shiftல வந்து இந்த கொஸ்டினுமே கேட்கல. இதுவே 7th January shiftல பாத்தீங்கன்னா there is one question from sets and relation. இதுவே 8th பாத்தீங்க அப்படின்னா there is no question. 9th there is no question from sets and relations. அதே மாதிரி matrices and determinants பாத்தீங்க அப்படின்னா you can see every shift 2 question வந்து இருக்கு. So we can expect 2 question from matrices and determinants surely. So அதே மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா so sequence and series, binomial theorem, complex numbers, probability, quadratic equations, permutation combination. So இந்த சாப்டர்ல இருந்து எத்தனை question கேட்டிருக்காங்க அந்த ஷிஃப்ட்ல அப்படின்ற டேட்டா இது. So இங்க பாத்தீங்க அப்படின்னா you can see from algebraல மட்டுமே you can get 8 to 10 question only from algebra depending upon your luck. So algebra மட்டுமே what we infer is we can get 8 to 10 question only from algebra. If you study only these chapters you can able to attend 8 to 10 questions only algebra. Out of 25 you can attend 8 to 10 questions. அதே மாதிரி என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2020 JEE Maths கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றத ஸ்பிட் அப் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்க ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், சர்க்கிள்ஸ், பாராபோலா, எலிப்ஸ், ஹைப்பர்போலா.
and you can see straight linesல வந்து shift 1 shift 2 ரெண்டுமே ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. 8 ஜனவரில பாத்தீங்க அப்படின்னா 2 क्वेश्चन கேட்டிருக்காங்க straight linesல இருந்து. அப்புறம் இங்க ஒரு क्वेश्चन. So this data represents that in 2020 JEE in maths around 3 to 4 question can be asked from coordinate geometry. So we can expect 3 to 4 question only from coordinate geometry. இப்போ calculus. So again we will deeply analyze calculus பார்ப்போம் இப்போ. So calculus பாத்தீங்க அப்படின்னா as I said earlier, we have split calculus into functions, inverse trigonometric functions, limits, quantity differentiability, differentiation, application of derivative, definite integral, indefinite integral, area under curve, differential equations. So பாத்தீங்கன்னா differential equations every paper has one question from differential equations. அதே மாதிரி functionsல பாத்தீங்க அப்படின்னா இந்த shiftல மட்டும் there is no questions from function, but you can more or less you can expect a question from functions in all the shifts. Inverse trigonometric functions there is no questions that are asked in inverse trigonometric function on January question paper 2020. So அதே மாதிரி this will give you a broader view that you can see there are 8 to 9 questions that can be asked only from calculus, right? So we can expect around 8 around தான் போறேன் நான். So it can be plus or minus 1. So we can expect around 8 to 10 questions only from calculus. So நீங்க வந்து coordinate geometry படிக்காம only calculus படிச்சீங்க அப்படின்னா only calculus for algebra மட்டும் படிச்சாலே you can easily get 15 to 18 questions only from algebra and calculus. So அதே மாதிரி என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will go for the next analysis, which is the last part, which is vector algebra, 3D and others. So பாத்தீங்கன்னா vector algebraல there is one question in all the shift. 3D geometry again there is one question. Heights and distanceல அந்த attemptல there is no question asked on heights and distance. Properties of triangle there is no questions. Trigonometry, reasoning, miscellaneous. So you can see there are more or less there is 3 to 5 questions that can be asked only from vector algebra. 3D and miscellaneous. So we can expect 3 to 5 questions. இப்போ நல்லா பாத்தீங்க அப்படின்னா you will have only 25 questions for this attempt. ஏன்னா இப்போ கோவிட்னால தான் வந்து they are giving option. இப்போ வந்து எக்ஸாம் பண்ணனா சொன்னா ஸ்டார்டிங்ல 20 questions MCQ, 10 numericalல you can answer any 5. பட் ஆனா போன வருஷம்லாம் பாத்தீங்க அப்படின்னா there is no option. 20 MCQ ஃபுல்லா எழுதணும் நீங்க, அதான் சாய்ஸ் கிடையாது. 5 NAT தான் இருக்கும், 5 numerical answer type தான் இருக்கும். அந்த 5யும் நீங்க எழுதலாம், எழுதாமையும் இருக்கலாம். இப்பதான் வந்து they have relaxed a bit that out of 10 NAT you can attend 5 NAT. இந்த பேப்பர்ல வந்து there is no choice, there is only 25 questions. பட் இப்போ நீங்க எழுத போற பேப்பர் பாத்தீங்கன்னா you will have 30 questions. So திரும்ப பேட்டர்ன் மாத்துறாங்களான்றது தெரியல, மாத்தனா we will update. So if you study only algebra you can get around 8 to 10 questions. If you study only coordinate analytical geometry you can get around 3 to 4 questions. If you study only calculus you can get around 8 to 10 questions. Again if you study only vector algebra 3 and some chapters like trigonometry, reasoning, theorifications, you can get 3 to 5 questions. So this gives a very broad idea about how many questions can be asked in each chapter. இது வந்து எக்ஸாக்ட்டா கிடையாது, it can be plus or minus 1. இங்க plus 1 ஆகலாம், இல்ல minus 1 ஆகலாம், இங்க plus 1 ஆகலாம், இங்க minus 1 ஆகலாம். It can be plus or minus 1 or plus or minus 2 also. இப்போ இந்த 25 questionsல நான் எத்தனை question எழுதுனா I will get pass mark, எத்தனை question எழுதுனா I will get seat in IIT, எத்தனை question ரைட் ஆனா I will get a seat in NIT, எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தா குவாலிஃபிகேஷன், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். அதாவது you going to discuss about qualifying marks. Okay, marks to qualify, எவ்வளவு மார்க் எடுத்தா நான் பாஸ் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ வந்து before that we need to understand what is meant by percentile னு பாப்போம். நம்ம percentile தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் நீங்க JEE மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க் வந்து percentile தான் வரும், மார்க் வந்து percentile வரும். So what is percentile பாத்துருவோமா? The percentile score will be the normalized score for the examination instead of raw marks of the candidate. raw mark என்னது அப்படின்னா 300க்கு 150, 300க்கு 120, அது raw mark. அந்த raw mark they will convert into percentile. அந்த convert பண்றதுக்கு they will have one formula. அந்த formula பாத்தீங்க அப்படின்னா the percentile score of candidate is calculated as 100 into
number of candidates appeared in the section with the raw score equal to or less than the candidate divided by total number of candidates appeared in the session. நல்லா பார்க்கணும். Percentile score will vary for each paper. So பாத்தீங்க அப்படின்னா we have 6 papers. So 6 பேப்பர்ஸும் ஒரே டிஃபிகல்ட் தான் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஒரு பேப்பர் ஈஸியா இருக்கலாம், இன்னொரு பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருக்கலாம், சில பேப்பர் மாடரேட்டா இருக்கலாம். ஸோ அப்போ ஒரு செஷனுக்கும் ஏற்ற மாதிரி தே வில் கால்குலேட் பெர்சன்டைல் ஸ்கோர். அதான் பாத்தீங்கன்னா 100 into number of candidates appeared in the session. உங்க கூட எழுதுனவங்களதுல மட்டும்தான் அவங்க கணக்கு எடுக்கிறாங்க. டிவைடட் பை total number of candidates appeared in the session. இந்த ஃபார்முலா ரொம்ப நம்மளுக்கு தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போறது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், percentile score will be the normalized score of the examination instead of raw marks of the candidate and shall be used for the preparation of merit list. எப்பயுமே உங்களுக்கு percentile வச்சு தான் merit list வரும். The percentile score will be calculated up to 7 decimal places to avoid bunching effect and reduces time. அதாவது 96 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 லட்சம் கால்குலேட் பண்ணுவாங்க. 96.1234567 96.1345678 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 7 லட்சம் இருக்கும். சப்போஸ் நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே மார்க் எடுத்துட்டீங்க, உங்க ஃப்ரெண்டும் 96.1234567 நீங்களும் 96.1234567 அப்படி டை ஆச்சு அப்படின்னா they will consider mathematics மார்க் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. மேத்தமேட்டிக்ஸ்ல யார் அதிக மார்க் எடுத்திருக்காங்க அதை பேஸ் பண்ணி ரேங்க் அதிகமாக போயிடுவாங்க. அதுலயும் நீங்க 2 பேரும் சேம் அப்படின்னா they will go for physics. அதுல 2 பேர் சேம் அப்படின்னா they will go for chemistry. அதுலயும் சேம் அப்படின்னா they will go for date of birth. ஓகே, ஸோ அப்போ இப்போ இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் ரா ஸ்கோர் எடுத்தாலும் பெர்சன்டைல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே சார், இப்போ நான் ரா ஸ்கோர் வந்து 300க்கு எவ்வளவு எடுத்தேன் அப்படின்னா எனக்கு பெர்சன்டைல் எவ்வளவு வரும் சார், அதை பார்ப்போம். So again, I'm just throwing a very approximate data, approximate just to give you about clarity. அவ்வளவுதான். இப்போ பாத்தீங்கன்னா if you score above 190 out of 300, your percentile will be greater than 99 percentile. 300க்கு 190 மேல எடுத்தீங்கன்னா 190ஓ இல்ல 190 மேலயோ எடுத்தீங்க அப்படின்னா your percentile will be greater than 99 percentile இருக்கும். 99.1 99.2. ஸோ அப்போ நீங்க வந்து 99 percentile அப்படின்னா அவங்க 300க்கு 290 எடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கூடாது, percentile அது. ஸோ அப்போ if you score above 190 out of 300, your percentile will be greater than 99. Again very approximate data தான், paper difficulty பொறுத்து this will vary. Again if your score is in between 180 to 190, your percentile will be 99 percentile. அதாவது out of 300 your score is 180 to 190. அதே மாதிரி நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா I have given a broad data. அதாவது if you score 140 to 150 out of 300, you will have 98 percentile. அப்ப பாத்தீங்கன்னா if you score 50%, you would have 98 percentile. 50% ஸ்கோர் பண்ணது ரொம்ப கஷ்டமா ஜேஇ இல்ல? 300 மார்க் 150 மார்க் எடுத்தது கஷ்டமா? ரொம்ப ஈஸி இல்ல? ஸோ அப்போ அவ்வளோ 150 மார்க் எடுத்தாலே போதும், யுவர் பர்சன்டைல் 98 percentile அப்ராக்சிமேட்லி. அதே மாதிரி if you score around 120 to 130, you will have 97 percentile, around 97 percentile. நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா up to 90. இப்போ பாருங்க, நீங்க 300க்கு if you score 70 எடுத்தாலே your percentile will be 91 percentile. 91 percentile. ஓகேவா? So you always aim for above 99 percentile. Above 99 percentile. பாத்தீங்கன்னா out of 300 always aim for above 190. Above 190 or at least you should aim for 180. Above 180, there can, depending upon the difficulty of the paper, probably your percentile will be greater than 99 if you score above 180 out of 300. அப்போ 180 out of 300னா அப்ப ஒரு பேப்பர்ல நீங்க 60 மார்க் எடுத்தா போதும். அதானே? மேக்ஸ்ல 60 எடுத்தா போதும், பிசிக்ஸ்ல 60 எடுத்தா போதும், கெமிஸ்ட்ரியில 60 எடுத்தா போதும். 60 60 60 will be 180. அப்ப மேக்ஸ்ல நீங்க 60 எடுக்கணும் அப்படின்னா நீங்க 15 கொஸ்டின் எழுதினாலே போதும், நீங்க 60 மார்க்ஸ் எடுத்துடலாம். ஆமா தானே?
So out of 25, if you attend at least 15 marks, at least 15 questions, there is guarantee that your percentage will be greater than 98. As simple. Correct? So பாருங்களேன். So if you score above 1, அதான் பாருங்க 180 எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 99 சொல்ல முடியாது. Depending upon the difficulty of the paper, it will vary. So you always try to attend more than 15 questions. 15 questions நீங்க அட்டெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா you are in very good position. 15 to 18 question. அப்போ 25 questionsல 15 question எழுதுறது ரொம்ப கஷ்டமா? Actually we have 30 questions. NAT-ல we have 5 choices. So அப்போ 15 questions ரொம்ப ஈஸி. 15 question. So அப்போ நீங்க எதனா 2 chapter நல்லா படிச்சாலே you would easily score 15 questions. So you study only calculus, you study only algebra, you just see how many questions are from algebra and calculus. You can easily get 16 questions from on these 2 chapters. You can easily get 98% in mathematics only if you study these 2 chapters. Sir, எனக்கு 3D பிடிக்காது சார், ஜாமெட்ரி பிடிக்காது சார், trigonometry பிடிக்காது சார். எவ்வளவு சாய்ஸ் இருக்கு பாருங்க. Out of 25, if you score above 16 or 17 questions, you will be in 99%. So அப்போ clearing exam is not easy, not difficult as you think. ரொம்ப ஈஸி கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நீங்க வந்து ஜேஇனா எல்லா கொஸ்டினும் எழுதணும், நம்ம 25 எழுதினா தான் நம்மளுக்கு ஐஐடிலாம் கிடைக்கும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. Percentile is very important. நீங்க டாப்பரே பாத்தீங்க அப்படின்னா there will be some students who will score 300 out of 300. அது வேற விஷயம். So depending upon the paper level, it will vary. So you always try to, if you attend more than 17 questions, you are in a very good position. So out of 25, attending 18 questions difficult are ரொம்ப easy. You have choice also for NAT. So NAT-க்கு you have choice. Okay. So இப்போ இதான் தெரிய வருது அப்படின்னா clearing is not that difficult. So நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா I have given a raw data of percentile to marks. Approximate marks to percentile. எவ்வளோ 300 எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னா நம்ம percentile எவ்வளோ இருக்கும்ன்றது அப்ராக்சிமேட் டேட்டா தான். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா now this is the data for January 2021 March shift. மார்ச் மாசம், அதாவது இப்போ நடந்த எக்ஸாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அகைன் 16th மார்னிங் ஷிஃப்ட், 16th ஈவினிங் ஷிஃப்ட், 17th மார்னிங், 17th ஈவினிங், 18th மார்னிங், 18th ஈவினிங். ஸோ நல்லா பாருங்களேன், 99% பாருங்க. நான் என்ன சொல்லியிருந்தேன், if your score is above 190, it is sure that you will get 99% depending upon the difficultness of the paper. பட் ஆனா 16th மார்ச் பாருங்க, 99% 196. If your score is above or equal to 196, your percentile will be greater than 99. இந்த 196 எப்படி வந்தது அப்படின்னா டாப்பர் வச்சு வரும். இருக்கிறதுலயே யார் அதிகமான மார்க் எடுத்தாங்க, இருக்கிறதுலயே யார் கம்மியான மார்க் எடுத்தாங்க, அதை வச்சு கால்குலேட் பண்றது தான் இந்த percentile. ஸோ இது இப்போ நல்லா பாருங்க. அதே 16th ஈவினிங் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் வந்து கொஞ்சம் டஃப். ஸோ அப்போ யூ வில் பி கிரேட்டர் தென் 99% இஃப் யுவர் ஸ்கோர் இஸ் 184 இட் செல்ஃப். 190 சேர்த்தா தான் இங்கே வந்து 99% வருது. பட் இங்கே பேப்பர் கஷ்டம்ன்றதுனால யுவர் 300க்கு 184 மேலே 184 அது மேலே எடுத்தீங்களோ யுவர் percentile will be greater than 99. இங்க பாருங்க 18th மார்னிங் ஷிஃப்ட் ரொம்ப 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 ஈஸியான பேப்பர். பாத்தீங்களா percentile 99%, 300க்கு 243 எடுத்தாதான் your percentile will be greater than 99. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா if your percentile is above 190 you can expect 99%, but this will vary depending upon the difficultiness of the paper. அதுதான். ஸோ பாத்தீங்கன்னா மார்ச்லயே இந்த பேப்பர் பாத்தீங்கன்னா வெரி ஈஸி. அப்போ உங்களுக்கு பேப்பர் ரொம்ப ஈஸியா வந்தாலும் உங்களுக்கு டஃப் கஷ்டம். பேப்பர் கஷ்டமா இருந்தா தான் கொஞ்சம் ஈஸி உங்களுக்கு எப்பயுமே. பாருங்க 184 243 டிஃபரன்ஸ் பாருங்களேன். 300க்கு இப்போ நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே எக்ஸாம் எழுதுறீங்க, அவங்க இந்த பேப்பர் எழுதுறாங்க, நீங்க இந்த பேப்பர் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க 243 தான் 99%, அவங்க 184 தான் 99%, because difficultiness of the paper. So this will give you a broad idea about the percentile to marks. So 90% பாருங்க.
ஸோ 100 மார்க்ஸ் 300க்கு 100 எடுத்தாலே you would have got 90 percentile if you have written that on 16th morning shift. ஆனா இது பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் ஈஸின்றதுனால 130 எடுத்தாதான் your percentage will be greater than 90. Your percentage will be greater than 90. So this will give you a broad detail about marks to percentile. So now we will discuss about book list பார்ப்போம். அதாவது மேத்தமேட்டிக்ஸ்க்கு which book should I follow? So பாத்தீங்க அப்படின்னா book list. So first book என்னன்னா you just follow my notes. You just go through my notes. கரெக்டா நோட்ஸ் எடுங்க. உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல டேக் நோட்ஸ். நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறத பார்த்து காப்பி அடிக்கக்கூடாது. நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே யூ ஜஸ்ட் காப்பி ஆல் மை நோட்ஸ் வாட் எவர் ஐ எம் கிவிங். செகண்ட் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மை நோட்ஸ் யூ ஜஸ்ட் ஃபாலோ சென்கேஜ் பப்ளிகேஷன்ஸ் புக். சென்கேஜ் பப்ளிகேஷன்ஸ் இப்போ பாத்தீங்க அப்படின்னா கால்குலஸ், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, வெக்டார்ஸ் அண்ட் 3D, கோஆர்டினேட் ஜாமெட்ரி. ஸோ தேர் ஆர் 5 புக்ஸ். 5 புக் இருக்கும், செட் ஆஃப் 5 புக்ஸ். It costs around 2300 rupees நினைக்கிறேன். பாருங்க ஃபிளிப்கார்ட்ல. E-book is also available in Telegram. Telegramல you can find this PDF. And also you can also go through this book also. That is skills in mathematics for JEE Mains and Advanced. So first follow my notes. After that you go through that topic in this book and that book. Practice the problems that are given in those 2 books. So these 3 are sufficient. And also there is many books. கண்டிப்பா நீங்க NCERT ஃபாலோ பண்ணணும். NCERT book or R.D. Sharma. And also there is also some other books. நல்ல புக்ஸும் இருக்கு. பட் I am following எனக்கு பிடிச்சது அப்படின்னா these 2. அவ்வளவுதான் நான் ரெக்கமெண்ட் பண்றது. எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா these 2. ஓகே. And also you need to follow previous year solutions. அதாவது லாஸ்ட் 40 இயர்ஸ் இருக்க எல்லா சொல்யூஷன்ஸையும் யூ நீட் டு பி வெரி தரவு. அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ், நம்பரை மாற்றி நீங்களே போடுறது, அதை பேஸ் பண்ணியே வேற காலம் நீங்கள் ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் நீங்கள் நல்லா போட்டீங்க அப்படின்னா யூ won't believe if you study only last 40 years previous questions அப்புறம் அதை பேஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா surely you can attend 6 to 8 questions. 6 to 8 questions minimum. அது minimum if you study only all previous solutions அப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா மினிமம் 6 to 8 questions வந்து you can easily attend. Don't worry, நான் வந்து I will solve all previous questions, all 40 years questions I will solve. Last 40 years questions I will solve in every chapter. So you just follow my videos and take notes and follow these books. Surely we will crack. We'll move on to the next topic. So books பார்த்தாச்சா? இப்போ சார் நான் JEE மெயின்ஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் நீங்க சொன்னீங்களா? 20 கொஸ்டின்ஸ் நான் வந்து இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு சார். எவ்வளவு மார்க் எடுத்தா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்னு புரிஞ்சு போச்சு. இப்போ நான் JEE அட்வான்ஸ்டுக்கு நான் எப்படி போறது சார்? நான் ஐடில படிக்கணும் அப்படின்னா நீங்க JEE மெயின்ஸ் கிளியர் பண்ணணும், அடுத்து அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் JEE மெயின்ஸ்ல எவ்வளவு மார்க் எடுத்தா ஐ எம் குவாலிஃபை ஃபார் JEE அட்வான்ஸ்ட். அதை பாருங்க. How to qualify for JEE advanced for admission in IIT? The JEE Advanced 2021 admit card will be released by Exam Conducting Authority. Admission to the IIT will be through the counseling conducted by Joshua based on the ranks obtained by candidates in JEE Advanced. Candidates who clear JEE Main 21 will be able to apply for JEE Advanced admission to IIT. It must be noted that only the top 2.5 lakh JEE Mains qualified will be eligible to apply for JEE Advanced. எவ்வளோ பேர் அப்ளை பண்றாங்களோ அதுல டாப் 2.5 lakhs வந்து எலிஜிபிள் ஃபார் JEE Advanced. அப்போ நீங்க டாப் 2.5 lakhல வரணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐம் டெல்லிங் அப்ராக்சிமேட் டேட்டா தான். இதை நீங்க வந்து உண்மை நினைச்சு எக்ஸாக்ட் நினைச்ச கூடாது, அப்ராக்சிமேட் தான். இஃப் யுவர் பெர்சன்டைல் இஸ் அபவ் 75, percentile is above 75, there is high chance that you will be in top 2.5 lakh. But NIT க்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா you can go with NIT with JEE mains itself. So for JEE mains qualified candidates, a common counseling process is conducted by Joint Seat Allocation Authority, JOSA அப்படின்னுவாங்க.
During the online counseling process, the candidates will be able to register and select their choice of colleges and courses from the list of NITs. There are 31 NITs. Depending upon your rank, you will be allotted the seat. And the bitter truth is, category plays very important role. அதுதான் bitter truth. General category, EWS, OBC, SC, ST. So இது வந்து JEE means cutoff 2020 qualifying. அதாவது this is the cutoff marks for appearance for NIT counseling. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா your percentile, if your percentile is above 90, you are eligible to apply for NIT counseling. And again, if you are general EWS category, if your percentile is above 70, you are eligible. Again, for OBC பார்த்தீங்க அப்படின்னா if your percentile is above 72, you are eligible for NIT applications. எலிஜிபிள் தான், சீட் கிடைக்கும்ன்றது அது ஒரு விஷயம். SC ST பார்த்தீங்க அப்படின்னா 50 and 39 percentile. So if your percentile is above this, you can apply for JOSA counseling, which is NIT. Depending upon your rank, you will get seat. So என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, I have listed out total seats in IIT. So first you need to clear JEE means, that is you need to be in the top 2.5 lakh. After that you should write JEE advanced, and the JEE advanced lab top 14,000 rank will get seats. அதே தான். Depending upon the course, the percentage will vary. For example பாருங்க, ஓகே முதல்ல இதை முடிச்சிடுவோம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா there are 13, தெரியுதான் தெரியல உங்களுக்கு. ஸோ 13,674 seats. இது வந்து 2019 ரெக்கார்ட். There are 13,600 seats. பாத்தீங்கன்னா IIT காரக்பூர், IIT BHU, IIT ரூக்கி, IIT பாம்பே, IIT டெல்லி, IIT கான்பூர், IIT மெட்ராஸ், IIT தன்பாத், IIT கவுஹாத்தி. அதே மாதிரி there are 23 IITs. Of all, you will have 13,674 seats last year. So of all JEE advanced எழுதுனவங்கதுல top 14,000 students will get into IIT. அதுலயும் வந்து ranks plays very important role. If you want to choose computer science engineering, your rank has to be very high. There will be some courses which are very rare. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா rank தள்ளி இருந்தாலும் you will get that seat. ஓகேவா? ஸோ அதே தான். ஸோ டோட்டல் NITs பாத்தீங்க அப்படின்னா there are 31 NITs as I said earlier. NITsல பாத்தீங்கன்னா 17,967 seats that are available for NIT. ஸோ JEE meansல நல்ல ஸ்கோர் எடுங்க. நல்ல ஸ்கோர் எடுத்தீங்க அப்படின்னா you will get one seat in 17,967 seats. You will get one seat. இப்போ இது நான் லாஸ்ட் இயர் டேட்டா பாத்தீங்க அப்படின்னா இந்த க்ளோசிங் கட் ஆஃப் பாத்தீங்கன்னா I just tell you the closing cut off for NIT. So closing cut offனா இந்த கட் ஆஃப் எடுத்தவங்க லாஸ்ட் சீட்டா அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இது வந்து அகைன் ரா டேட்டா. ஸோ ஜென்ரல் பார்த்தீங்க அப்படின்னா 92.4% எடுத்தவங்க ஜென்ரல் கேட்டகரியில் ஏதோ ஒரு கோர்ஸுக்கு அவங்க அப்ளை பண்ணி கரைச்சிருக்கு. அதே மாதிரி EWS பார்த்தீங்க அப்படின்னா 91.8 ஜென்ரல், அகெயின் 82.5 ஜென்ரல். அதே மாதிரி OBC is also 91 percentile, 82.5 is SC and 75.3% is ST. அதாவது these are the closing cutoff. So there is one student who got 92 percentile in general category and I've got application NIT. நல்லா பார்க்கணும், percentile plays very important role. இப்போ if you want to get into computer science engineering, minimum you should have 98 or 99 percentile. அப்பதான் உங்களுக்கு வந்து there is high chance that you will get it, because அது வந்து ரொம்ப முக்கியமான கோர்ஸ் ஆர் காம்படிஷன் அதிகமான இருக்க கோர்ஸ். ஸோ அப்போ காம்படிஷன் அதிகமான இருக்க கோர்ஸுக்கு many will apply. இப்போ many will apply பண்ணும்போது 99.99% அப்ளை பண்ணுவாங்க, 96% அப்ளை பண்ணுவாங்க. அப்போ யார் கிடைக்கும்? 99.9% தான் கிடைக்கும். ஸோ அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான கோர்ஸுக்குலாம் யுவர் பர்சன்டேஜ் ஹேஸ் டு பி கிரேட்டர் தென் 98. கொஞ்சம் ஓகேஷான கொஞ்சம் ரேரான கோர்ஸ் தான் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா யூ கெட் அட்மிஷனு. இஃப் யூ கெட் அரௌண்ட் 95-96 percentile. என்ன முக்கியம் அப்படின்னா கம்யூனிட்டி பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதுதான் சேட் ட்ரூத். கம்யூனிட்டி பிளேஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரோல்.
in getting admissions, OBC, SC, ST, EWS, like economically weaker section, இல்ல OBC நான் creamy layer, that plays very very important role. Okay, so computer லாம் பத்தி நம்ம பேச வேணாம். So what you will do is clearing JEE main is not easy. Getting into IIT, sorry, it's not difficult. Getting into IIT is also not difficult. It's very easy. So in the video என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, I have given a brief overview about JEE mains and JEE advanced. So I hope you will get one seat in 17,967, or I hope you will get one seat in 13,674. Thank you. All the best.